அனைவருக்கும் வணக்கம். திரம்பகம் விஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவார்கமந்தனாம் பிரச்சோமுக்ஷேமாம் மிருதாது பாலத்தன்முந்த திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு மகர ராசிக்கு எத்தகைய பலன் அமையுது, இந்த வாரத்துக்குண்டான பலன். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் நல்ல ஒரு தருணம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்குது. உங்கள் ராசியில் மட்டும் குரு பகவான் நீசமடைவார். ஆனால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைந்து அருளாட்சி புரிந்து வருகிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரொம்ப அருமையான காலம். எண்ணியபடி நிறைவேறக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே தொழில் ரீதி சரி, மன ரீதி சரி, எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம். ஆகவே முன்னேற்றத்துக்கு உண்டான பாதை நம்ம செல்லணும். எப்படினாலும் ஒரு நல்ல கிரகம் உறுதுணையாக இருக்கும்போது அதனால் நம்மளுக்கு சில மாற்றங்கள் நம்மளுக்கு கொடுத்து கொண்டே போகும். எந்த விதமான தடையை வந்தாலும் அது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஆகவே நல்ல கிரகங்கள் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து வரும்போது இந்த மகர ராசிக்காரர் முதலில் திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் வரன் பார்க்க தயாராகிடணும். எந்த விதமான தடையே செய்து கொள்ளக்கூடாது. பெற்றோர்கள் உடனே வரன் பார்க்க ஆரம்பித்தால் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமாக அமையும். 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பதால், அதேபோல் குரு உச்சத்தோட நேர்பார்வையில் இருப்பதால் திருமணம் மிக விரைவில் கைகூடும். ஆகவே திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய அன்பர்கள் ஜாதக ரீதி எந்த விதமான தோஷம் இல்லாமல் இருந்தால் உடனே திருமணம் கைகூடும். ஆகவே புத்திர பாக்கியம் இல்லாதவர்களும் புத்திர பாக்கியம் கொடுக்கக்கூடிய தன்மை அதனால் கொடுக்கும். அதனால் குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறது நம்ம சொல்லிட்டு வரோம். இப்போ குரு பகவானுடைய அனுசரிப்பு நம்மளுக்கு அத்தனை பலன் கொடுக்குது. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு வீடு வண்டி வாகனம் யோகம் அமையும். அதனால் வண்டி வாகனங்கள் வாங்கி கொள்ளும்போது சற்று உயர்வான வண்டியாகவே வாங்குவீங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி குடும்பத்துக்கு அனைவருக்கும் கிடைக்கும். குடும்பத்துக்கு உண்டான மகிழ்ச்சி எல்லையில்லாத மகிழ்ச்சியாக இந்த தருணமாக அமையும். ஆகவே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலம். நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் கூட்டு தொழிலாக இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சக ஊழியர்களால் நல்ல ஒரு பாராட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தொழில் கற்றுக்கொண்டு இருக்கீங்கன்னா அதிலே உங்களுக்கு நல்ல ஒரு யுக்திகள் கையாளக்கூடிய தன்மையும் சேர்த்து கொடுக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த தொழில் சீக்கிரமே உங்களுக்கு கைகூடும். அந்த தொழில் கைகூடலை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த தொழிலே உங்களுக்கு நல்ல ஒரு கைகூடத்தன்மையும் உங்களுக்கு அமையும். அதனால் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பணியாளர்கள்டையும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரக்கூடிய தன்மையாக மாறும். ஆனால் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு கவனமாக இருந்து செயலாற்றணும். அதே போல் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு உருவாகும். மேல் படிப்பு படிக்கணும், வெளிநாடு சென்று படிக்கணும், நல்ல ஒரு டிகிரி வாங்கணும். அதுக்கு நான் கால்ஷீட் நம்மளுக்கு தேவை. இந்த நேரத்தில் விண்ணப்பம் அனுப்பலாம். விண்ணப்பம் அனுப்பும்போது நல்ல நேரத்தில் அனுப்பும்போது உடனே உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும். அந்த உண்டான நீங்கள் தேடிக்கொண்டு இருந்த எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதுக்கு நான் முழு முயற்சியில் ஈடுபடணும். கவனத்தோடு இருந்து செயலாற்றணும். சனி பகவான் அனைத்தும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவார்கள். ஆகவே புதிய தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் கையாளும் கூடிய தன்மை உருவாகும். சிறு தொழிலாக இருந்தது பெரிய நிறுவனமாக மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை உருவாகும். அத்தனை நம்மளுக்கு துணையாக இருந்து வரக்கூடிய காலம். கணவன் மனைவிக்கு உண்டான கருத்து வேறுபாடுகள் கலைந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியத்தால் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஒரு குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தை நம்மளுக்கு வேணும். இந்த குரு பகவான் நல்ல ஒரு அனுகூலமாக இருப்பதால் நல்ல ஒரு புத்திர சந்தானம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் புதிய வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைச்சிருது. ஆகவே கணவன் மனைவி அதே போல் கூட்டாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும்
வருவாய் ஈட்டக்கூடிய அமைப்பாக கிடைக்கும். சில இடத்தில் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அதனால் நல்ல ஒரு தருணம் மதிப்பு. ஒரு யாருக்கும் யோகம் இருக்குது, கணவனுக்கு இருக்கா, மனைவிக்கு இருக்கா, மனைவி யோகம் இருக்கா, மனைவி பேரில் செஞ்சுட்டே வருவாங்க சில பேர். அப்போ அந்த மனைவி பேரில் செய்யும்போது அந்த தொழில் நல்ல மேன்மை அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும், தேடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தணும். ராகு பகவான் 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, சூரியன் புதன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். எலும்பு சம்பந்தப்பட்ட கோளாறு இல்லாமல் பார்த்துக்கொள்வதே சிறந்தது. இந்த வாரத்தில் நம்மளுக்கு கவனமாக இருக்கணும். முட்டி வலிக்குது, கணுக்கால் வலி எடுக்குது, பாதம் சம்மந்தப்பட்ட வலி எடுக்குது, விரல் எல்லாம் வலிக்குதுன்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளணும். அதுக்குண்டான பயிற்சிகள் மேற்கொள்ளணும். மருந்து சாப்பிடுவதை விட இந்த சூரிய பகவான் கேது புதன் சேர்ந்து இருப்பது சுமாரான பலன் கொடுப்பதால் நல்ல ஒரு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அந்த பயிற்சி மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை, இந்த முட்டி வலியெல்லாம் உங்களுக்கு எலும்பு தேய்மானத்திலேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் கொடுக்கும். உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ளணும். ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கலந்து ஆலோசனை செய்து எந்த நேரத்தில் எந்த உணவு உட்கொண்டால் நல்லாயிருக்கும், எலும்பு பலம் பெறணும். அப்போ சத்து உள்ள உணவு தேவை. அந்த எலும்பு பலம் பெறணும்னா தானிய வகை தான் அதிகமாக நம்ம சாப்பிடணும். பொதுவாகவே பயறு வகைகள் சாப்பிட நல்ல ஒரு தருணமாக அமையும். உடல் எலும்பு பலம் பெறும். ஆகவே கவனமாக இருந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு பதவிகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். அதை நீங்கள் தட்டி கழிக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையாக நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். பதவி கிடைக்குது, பதவி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஒரு புதிய பொறுப்பு நம்மளுக்கிட்ட கொடுக்குறாங்கன்னாங்க. ஆனால் அதனால் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும், வேலை சுமை அதிகமாக இருக்கும். பொறுப்பு அதிகரிக்க பணி சுமை சேர்த்து அதிகரிக்கும். பொறுப்பு மட்டும் எப்படி சும்மா வந்துடும், பணி சுமையோடு சேர்த்து தான் வரும். இது நம்மளால் செய்ய முடியுமாங்கிறது உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு ஐயப்பாடு கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் ஒரு ஐயப்பாடு கொடுக்கும். இருப்பினும் நீங்கள் தாராளமாக அதுக்கு ஏற்றுக்கலாம். நீங்கள் கவனமாக செய்து முடிப்பீங்க. எந்த வேலையை எடுத்தாலும் உங்களுக்கு தன்முனைப்பேங்கிறது இருக்காது. பொது நலத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய தன்மைங்கிறதுனால் உங்களுக்கு அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே முடியும். ஆகவே தடையில்லாமல் நம்முடைய காரியம் வெற்றி பெறணும். சுமாரான பலனா நல்ல பலனாங்கிட்ட பார்க்கக்கூடாது. ஒரு நல்ல தருணம். இந்த குரு சனி உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாக செவ்வாய் சேர்ந்து இருப்பது. வீடு வாங்கி கொள்ளலாம், புதிய வாகனங்கள் வாங்கி கொள்ளலாம். பழைய வீடு இருந்தால் புதுப்பித்து கொள்வது சிறந்தது. நண்பர்களால் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்குது, அதை பயன்படுத்தி கொள்ளணும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் முதியோர்கள் சென்று ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளணும். உங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்க, இல்லை தாத்தா பாட்டி வயசில் இருக்கக்கூடிய முதியோர்களை சென்று அவர்களிடம் ஏதேனும் ஒரு பொருள் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாலே உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருப்பதால் கடன் வாங்கி கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. அவசரப்பட்டு எந்த விதமான கடன், இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, லோன் எதுவுமே நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடாது. ஆனால் மற்ற வேலையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்துடும். கடன் தவிர புதிதாக எந்த விதமான கடன் வாங்கக்கூடாது. ஆகவே 8ஆம் அதிபதி 6ல் இருப்பதால் கடன் விஷயத்தில் எந்த விதமான கையொப்பமும் விடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து கூட போடாமல் இருப்பது சிறந்தது. ஆகவே பொருளாதார சிக்கல் பின்னாடி உருவாகும். ஆகவே எந்த விதமான தடை தாமதம் இருந்தாலும் இறைவனை சார்ந்திருப்பதே ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரம் தொடர்ந்து ஜபம் செய்து வாங்க. அந்த நாராயணன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும். ஆகவே பெருமாளை ஆலயம் சென்று துளசி மாலையெல்லாம் சார்த்தி வழிபாடு செய்து வர உங்களுக்கு அருளாற்றல் அதிகரிக்க நரசிம்ம பெருமானுடைய உறுதுணை உங்களுக்கு கிடைக்கும். சத்ரு பாத்தை இருந்தாலும் உங்களுக்கு குறையும். ஆகவே
பெருமாள் ஆலயம் சென்று துளசி மாலை செய்து பெருமாளை விஷ்ணுவை வழிபாடு செய்து, அதே போல் நரசிம்மரை சேர்த்து வழிபாடு செய்து, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வர உங்களுக்கு அனைத்து விதமான தடை தாமதங்கள் எதுவாக இருந்தாலும் அது விலகி நன்மையே நடக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.